Hey guys, நான் லாஸ்ட்டாக போகிற இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வீடியோவில் எந்தெந்த மாதிரி கோர்ஸ் வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டெப்பில் நம்ம வந்து கோர்ஸஸ்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பற்றி நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கோர்ஸ்லாம் பேசிக்காக படிக்கணும், இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்தால் நம்ம வந்து ஈஸியாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஜாப் எடுக்க முடியாது, அதாவது பேசிக் லெவல் ஆஃப் ஜாப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டிமாண்டில் இருக்கக்கூடிய சில ஜாப் ரோல்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் வந்து நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஜாப் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கணும், அண்ட் அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரி டாஸ்க்லாம் டே டு டே லைஃப்பில் இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, I'm a software engineer. Welcome to my channel. Number 1, Cloud Automation Engineer. ஸோ இந்த Cloud Automation Engineer ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஆப் வந்து டெப்ளாய் பண்ணுறாங்க, இல்லை அப்ளிகேஷன் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டெப்ளாய்மெண்ட்ஸை ஆட்டோமேட் பண்ணுறது உங்களுடைய மேஜர் ஆஃப் த ஒர்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மேனுவல் டெப்ளாய்மெண்ட், மேனுவல் அப்கிரேட் இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஜாப் வந்து இந்த ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ் வந்து இஷ்யூலையும் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியும், 9 to 6 தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு 24/7 ஷிஃப்ட் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ்லேயே கம்பெனி பொறுத்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும், ப்ராஜெக்ட் பொறுத்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த ஆட்டோமேஷனுக்கான ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ரெடி பண்ணணும், ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற கோடை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜாப்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 9 to 6 ஜாப் கிடைக்கும். பட் நீங்கள் ஃபிக்ஸும் பண்ணணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்ஸில் 24/7 ப்ராஜெக்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதுக்கு டிமாண்டுங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஜாப் ரோல்லேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா, ஜம்ப் ஆகிறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு ஓப்பனிங்கிறது இருந்தே இருக்கும். அதனால் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாப்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி லெவலில் ஃப்ரெஷராக வந்துட்டு ஒரு க்ளவுட் கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ரோலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி கோர்சஸ்லாம் முடிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஸ்கில்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லினக்ஸ் ஸ்கில் இருக்கணும், லினக்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது லினக்ஸ் மிஷின்ஸ்லேருந்து தான் பண்ணுவீங்க. அதனால் வந்து சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் லினக்ஸ் லேர்ன் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுட் என்விரான்மெண்ட், லைக் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், AWS, Azure, GCP, எந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னாலும் எடுத்துக்கலாம். பட் ஏதோ ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான், அதுக்கப்புறம் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு லாங்குவேஜுமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தான் படிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பைத்தனை வந்து நீங்கள் இது இல்லாமல் எதில் வேணாலும் ஆட்டோமேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் எக்ஸலில் ஒரு ஃபைல் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். சில போரிங் ஸ்டஃப் திருப்பி பண்ணுற ஒரே ஒர்க்கை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி அப்படின்னா ஈஸியாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஒரு 3 hours எக்ஸலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 minutes பைத்தானை யூஸ் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணிட முடியும். அந்த 5 minutes அந்த ஒர்க்கை முடிக்கிற அளவு நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, நம்பர் 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெவலப்பர். இப்போ இந்த க்ளவுட் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னா, யூசருக்கான இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேக் எண்டில் ரன் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுறது இந்த டெவலப்மெண்ட்டோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து க்ளவுடை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து க்ளவுட் நாலேஜும் இருக்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை வேற ஒரு டெக்னாலஜி ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரீலெவல். இந்த ரீலெவலில் உங்களுக்கு எந்த டிகிரி இல்லைனாலும், எந்த விதமான ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் ஜாப் எடுக்க முடியும். ரீலெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து டாப் 100 ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து ஜாப்ஸ் வந்து எடுத்து தந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் 6 months மட்டும் ரீலெவல் 10 crore worth ஆஃப் ஜாப்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீலெவலை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதிட்டு திருப்பி நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் டெஸ்ட் 15 days கேப்பில் திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த டேல வேணுமோ அந்த டேவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி எந்த டெஸ்ட் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ரீலெவல் 2 கம்பெனியில் வேகன்சி லான்ச் பண்ணியிருக்காங்க, நாய்ஸ், ஜியோமி டெக்னாலஜி இந்தியா. இது ரெண்டுத்துக்கான லிங்க்கும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கம்பெனிக்கான டெஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சன் 10 lakh per annum அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் ரீலெவல் மூலமாக எடுத்திருக்காங்க. அதுக்கான ட்விட்டர் பேஜ் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் இந்த ரீலெவலில் 70% மேலே ஸ்கோர் பண்ணினீங்கன்னா டாப் 100 ஸ்டார்ட்அப்ஸ் வந்து ரெடி டு ஹையர் யூ. அண்ட் இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகி ஓரளவுக்கு ஸ்கோர் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கணும், அந்த அண்ட் தென் சிலபஸ் என்னென்ன நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், ஃப்ரீ சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் மோக் டெஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இதுக்காக தனியாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் ட்ரெயின் ஆகணுங்கிறது கிடையாது. நீங்களே உங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் எந்த ஸ்கோர் வந்து அதிகமாக எடுத்திருந்தீங்களோ, எந்த டெஸ்ட்டில் அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ அதை மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கோர் வந்து அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ டேட்டா இஸ் டோட்டலி சேஃப் அண்ட் செக்யூர் வித் ரீலெவல். ஸோ ட்ரை டு டார்கெட் சேம் ஜாப் ப்ரொஃபைல் வித்வுட் லூசிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரீலெவல் வந்து ரீசெண்டாக என்கிட்ட மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க பட் வந்து ரீஅட்டம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எழுதி கம்மியாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு டெஸ்ட்டில் நீங்கள் அதோட அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிறதுனால உங்களாடி மேக்ஸிமம் ஸ்கோர் இதை ஸ்கோர் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. திருப்பி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டே இருங்க. அண்ட் அகைன் ரீலெவல் help you to get 25 lakh per annum packages. அண்ட் அகைன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த டெஸ்ட் எதுனால உங்களுக்கு வந்து ஜாப் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டுங்கிறது கிடைக்கும். லைக் ஐஃபோன், ஐவாட்ச், ஹூடிஸ், இந்த மாதிரி எந்த கிஃப்ட்ஸ்னாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். Why are you waiting for? Just try the test, score more and get your dream job in just 15 days. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் டெவலப்பர்ஸ் என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு பேஸ் கோட் கூட அதுக்கான ப்ராப்ளமாக இருக்கலாம். லைக் வந்து இப்போ ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு சேஞ்சஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து திருப்பி ஒர்க் ஆகாதப்போ அந்த கோடை செக் பண்ணி பார்க்கணும். கோடில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணணும். அது வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, அண்ட் அந்த ஆட்டோமேஷன் இன்ஜினியர் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெவலப்பர்ஸும் வந்து அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பராக இந்த டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால இந்த க்ளவுட் டெவலப் பண்ணுற பார்த்தீங்கன்னா டெவலப்பராக இருந்தாலும் மேபி உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டில் ஒர்க் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டாக இருக்காது, டெய்லி 9 to 6 ஜாபாக தான் இருக்கும். பட் இந்த டெவலப்மெண்ட்டில் ஷிஃப்ட் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் லைக் நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து தெரிஞ்சுக்கணும், பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் லைக் எந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னாலும் ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி அஷூர், ஜிசிபி ஏதாவது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான், பட் ஒன்றுத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கும்போது அடிஷ்னலாக வெப் சர்வீசஸ் பற்றி, அதாவது வந்து ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, பேக் ஹேண்ட்லேருந்து அதோடைய மெட்டீரியல்ஸ் எப்படி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற பேசிக் வெப் சர்வீசஸ் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து கோர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், மோக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீலெவல் யூஸ் பண்ணலாம். ரீலெவலையும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் ஃப்ரண்ட் சொல்லி நிறைய டெஸ்ட் கோர்சஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான் இந்த நிறைய வீடியோஸ் வந்து நெட்வொர்க் இன்ஜினியரிங் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த க்ளவுட் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓவராலாக சேம் ஒர்க் தான் இருக்கும், ஜாப் ரோல் தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் சர்வர்ஸில் பண்ணாமல் க்ளவுட் சர்வர்ஸில் பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பப்ளிக், ப்ரைவேட், அதுக்கப்புறம் ஹைப்ரிட் கோர், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மூவ் பண்ணுற ஒர்க்கில் வந்து நெட்வொர்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒர்க்கும் அவங்க பண்ணுவாங்க. இதில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃப்ளெக்சிபிளாக, ப்ரொடக்டிவாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இந்த க்ளவுட் பேஸ்ட் நெட்வொர்க் இன்ஜினியரிங் ஜாப் என்ன மாதிரி கோர்சஸ் தான் நீங்கள் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் படிக்கணும், AWS, அஷூர், இந்த மாதிரி. அதுலேயே உங்களுக்கு நெட்வொர்க் கான்செப்ட்ஸ் நிறையா வரும். பட் அது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக வந்து CCNA, CCNP இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நெட்வொர்க் பற்றி நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூவில் க்ளவுட் பேஸ்ட் நெட்வொர்க் ஜாப் ரோலுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கொஸ்டின் வந்துட்டு ஒரு 60% நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மீதி இருக்க 40% தான் க்ளவுட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நெட்வொர்க் நீங்கள் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, இந்த க்ளவுடில் ஒரு அப்டேஷன் பண்ணணும் இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நெட்வொர்க் பேஸ் பண்ண ஸ்கில்லை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த க்ளவுடில் வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்லாம் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இது இல்லாமல் நீங்கள் வந்து லினக்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்விட்சில் ஒர்க் பண்ணுறீங்க, ரவுட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு அப்கிரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லா சர்வருமே வந்து பேஸ் கோராக நீங்கள் லினக்ஸ்லேருந்து தான் பண்ண முடியும், லினக்ஸ் OSலேருந்து தான் பண்ண முடியும். விண்டோஸ்லேருந்து பண்ணலாம், பட் லினக்ஸ் தான் அதிகமான கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் லினக்ஸும் கண்டிப்பாக கற்றுக்கணும். நெக்ஸ்ட் ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
க்ளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர். இந்த நேம்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து க்ளவுடில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒர்க் தான் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அந்த மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், டே டு டே ஜாப் ரோல் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே நான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி, ஹவ் டு பிகம் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஜாப் ரோல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி ஜாப் ரோலுக்கு என்னென்ன மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெட்வொர்க்கிங்க்கு நெக்ஸ்ட் லெவலான ஒரு ஜாப்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங்கும் தெரிஞ்சிருக்கணும், அது அடிஷனலாக வந்து செக்யூரிட்டியை பற்றின சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் வந்து CCNA படிக்கலாம். அதை முடிச்சு நீங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி பேஸ் பண்ண ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிச்சா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்துச்சுனால ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அடிஷனல் அட்வான்டேஜாக உங்கள் இன்டர்வியூ கிட்ட நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து CCNA அண்ட் தென் வந்து செக்யூரிட்டி பேஸ்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை பற்றி அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லினக்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த நாளும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாப்க்கு ஈஸியாக ட்ரை பண்ணலாம். 5th ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் புரோக்கர். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோல் வந்து அவ்வளோவா இந்தியாவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய மேஜரான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்களுடைய காஸ்ட் எப்படி நம்ம இந்த ப்ராஜெக்ட்கான காஸ்ட் எப்படி ரிடக்ஷன் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் சர்வீசஸில் நெகோஷியேட் பண்ணி காஸ்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணுற இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்களுடைய ஒர்க் வந்து சில ரிசர்ச்லையும் இருக்கும். லைக் வந்து இப்போ வந்து AWSல ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து செலவாகுது, அதே வந்து நம்ம GCPக்கு போகும்போது அங்கே எவ்வளோ காசு செலவாகுது, இது ரெண்டுத்தை வச்சு நம்ம கம்பேரிட்டிவ்லி எதில் நம்ம போனால் அதிகமான சேவிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அவங்களோட மேஜரான ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பெட்டராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும், நெகோஷியேட் பண்ணணும். அதனால் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அண்ட் உங்களோட ஜாப் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்ணி மல்டிபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணும்போது அதோடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து செக்யூராக இருக்கா, நம்ம என்வரான்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செக்யூராக இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து செக்யூரிட்டி டீம் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த மேனேஜ்மெண்ட், அந்த செக்யூரிட்டி பீப்புளை மேனேஜ் பண்ணுறது, பீப்புள் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ண ஸ்கில்லும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த ஜாப்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் மல்டிபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியும். பட் நீங்கள் இதுக்காக கண்டிப்பாக வந்து மல்டிபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருந்தாலுமே அதில் எப்படி நீங்கள் மேக்ஸிமமாக காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ் வச்சு கூட நீங்கள் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், க்ளவுட் ஆர்கிடெக்ட். நீங்கள் நார்மலாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னாலே க்ளவுட் ஆர்கிடெக்ட் மட்டும் தான் ஜாப் ரோல் இருக்குது அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது ஒரு டாப் லெவலான ஜாப். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்லேருந்து ஒரு 3 years 4 years ஈவன் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆக முடியும். ஒரு ஃப்ரெஷராக எடுத்தோடனே ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு அந்த ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஈவன் உங்களுக்கு எடுத்தோடனே க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ரோல் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டொமைனில் மட்டும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ளவுட் ஆர்கிடெக்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டாக இருக்கும்போது அந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கிளஸ்டரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி, டெப்ளாய்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் வந்துட்டு காஸ்ட் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஒரே சமயத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து நார்மலாக டுட்டோரியல்ஸ் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே லேர்ன் பண்ணிக்கிற விஷயத்தை 100% நீங்கள் டுட்டோரியல்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண முடியாது. அதனால் எடுத்த உடனே ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த ஆர்கிடெக்ட் ஜாப் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு க்ளவுட்லேயே ஒரு 3 years 4 years ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பொட்டன்ஷியலாக ஒர்க் பண்ணுறீங்க, எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 5 years நீங்கள் க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆக முடியும். இந்த க்ளவுட் என்வரான்மெண்ட்டில் அதிகமான பேக்கேஜ் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட்ஸுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சிங்கிள் ஜாப்லாம் மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து இவங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு வந்து அதிகமான பேக்கேஜிங்கிறது கிடைக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த க்ளவுட் புரோக்கர் ஜாபையும் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து க்ளவுட் ஆர்கிடெக்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மல்டிபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது எவ்வளோ காஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் தென் இவங்க வந்து மல்டிபிள் டீம்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளவுட் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம க்ளவுட் ஆர்கிடெக்ட்டுக்கே அந்த பேக்கேஜை கொடுத்து அவங்களே அந்த ஒர்க் பண்ண வைப்பாங்க. பட் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்க, பெரிய கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற டீமுக்கு மட்டுமே எல்லா ஒர்க்கையும் கொடுக்காம இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம், அதாவது க்ளவுட் புரோக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களோட மொத்த ஃபோக்கஸும் வந்துட்டு இந்த காஸ்ட் ரிடக்ஷனில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவங்க அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த க்ளவுடு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு டீமுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் அவங்களாட்டி. அதனால பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேபி இந்த க்ளவுட் புரோக்கர் வந்து வச்சிருப்பாங்க. பட் சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா
பட் ஒரு சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஆர்கிடெக்டே வந்துட்டு இந்த மாதிரி க்ளவுட் ப்ரோக்கரோட ஒர்க்கையும் பண்ணுவாங்க. அண்ட் இந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து முன்னாடி போட்டிருந்த க்ளவுட் வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த க்ளவுடை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரீச் பண்ணுங்கள் abin official 2020. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐடி பேஸ் பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.